திமுக காரணம் எதுக்கத்தாலும் கொச்சப்படுத்தி பேசினே வெளியே வந்துன்னா எப்படி வெளியே வந்துட முடியும்? அவங்க ஜாஃபர் சாதிக்லாம் வந்து இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணட்டும், அதுக்கப்புறம் வந்து வரட்டும். அதெல்லாம் அந்த பழக்கமே கிடையாதுப்பா. அந்த தம்பி அதுக்கெல்லாம் போகவே போகாதுப்பா. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த டாக்டரே வந்து கிளியராக சொல்லியிருக்காரு, நான் தான் என்னுடைய இதுவில் தான் வந்து கொடுத்துருக்கேன்னு அவரும் சொல்கிறாரு. அமைச்சர் அவர் சரத் அவரோட இஷ்யூ பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவங்க பண்ணியிருப்பாங்கன்றது வந்துட்டு அவ்வளோ பப்ளிக்காக பண்ண முடியாது, யாராலையும் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க. அவங்க வந்து அவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை, அவங்க பண்ணியிருக்கவும் முடியாது. அது வந்து அவங்களோட பர்சனல் டேட்டாவில் இருந்து எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப லாங் பேக் 2 years பேக் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து அவங்க போட்டிருக்காங்க. நமக்கு தேவையானது நிறைய இருக்குது, அதை தான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தை வச்சுட்டு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது. அது வந்து கரெக்டான அரசியலும் இல்லை. திமுகலாம் போராட்டம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? போராடுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் வந்துட்டு ஒரு ஊரில் வந்து 25 வருஷமாக பஸ் இல்லைன்றாங்க, அதுக்கு போராடுங்க. கரண்ட் இல்லைன்றாங்க, அதுக்கு போராடி வந்துட்டு கரண்ட் வாங்கி கொடுங்க. இது வந்து சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் போய் போராடிட்டு அது வந்து அவங்களுடைய அரசியலுக்காக பண்ணுறாங்களே தவிர்த்து மற்றபடி வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இது வந்து ஒரு சின்ன விஷயம். இந்த சின்ன விஷயத்த வந்து வச்சு அவங்க வந்து பெரிய அரசியல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அவங்களுடைய மோட்டிவ்னு நினைக்கிறீங்கன்னா, இடைத்தேர்தல் வரப்போகுது, எல்லாரையும் ஒரு நெகட்டிவிட்டியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம இருக்கணும், இடைத்தேர்தலையும் வந்துட்டு அவங்கள வந்துட்டு நம்ம எப்படியோ பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான் இன்டென்ஷன். இது வந்து உண்மையாலுமே போதைக்கு வந்துட்டு அவங்க குரல் கொடுக்கணும்னா அவங்களோட ஆட்சியிலேருந்து தானே ஸ்டார்ட் ஆனது. அது வந்து அப்போவே நம்ம பிரேக் பண்ணியிருக்கணும்ல. அவங்க ஜாஃபர் சாதிக்லாம் வந்து இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணட்டும், அதுக்கப்புறம் வந்து வரட்டும். அது உண்மையாக இருந்ததுன்னா விஜய் அண்ணாவே ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. இது வந்து இவங்க போராடணுன்றதுக்கான எந்த அவசியமும் கிடையாது, போராடவும் தேவையில்லை. நமக்கு போராடுறதுக்கு நிறைய வேலைகள். இப்போ குழந்தைக்கு யாராவது இப்படி மாத்திரை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. நானும் தான் கொண்டு வச்சுட்ருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனோன்னா ஒரு முழு மாத்திரையில் அதில் வந்து பாதியில் கால்வாசி எடுத்து நுணுக்கி கொடுக்க சொல்லுவாங்க. நானுமே என் குழந்தைக்கு கொடுத்துருக்கேன் தான். அதுதான் சொல்லணும், அவங்களுக்கு வந்துட்டு இது வந்து அரசியல் பண்ணணுன்றதுக்காக தானே பண்ணுறாங்க. இது வந்து அவங்க ஒரு நல்ல மோட்டோவில் எடுத்துகிட்டு போகல. அவங்களுக்கு வந்துட்டு யாரையாவது வந்துட்டு தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும், தப்பாக காமிக்கணும், எப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களை ஒரு அமைச்சரை வந்து நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணணுன்றதுனால பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறக்கூடிய ஆளும் கிடையாது. அண்ணா எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, அந்த தம்பியை பார்க்க எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே எங்கள் ரிலேஷன்லேருந்து எல்லாம் நல்ல பையன், நல்ல உதவி செய்கிற பையன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவரை இது வரைக்கும் யாரும் கெட்டவங்கன்னு சொன்னதே கிடையாது. இப்போ இந்த மாதிரி வந்தோடனே எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு புரியல எங்களுக்கு. அவரை சொன்னதுலேருந்து எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படிப்பட்ட டைப்? சூப்பர், நல்ல தம்பி. அது அந்த குறையே சொல்ல முடியாது. அவர் மேலே இந்த பழியை போட்டிருக்கிறது எங்களுக்கே அஜீர்ணிக்க முடியல. அதெல்லாம் அந்த பழக்கமே கிடையாதுப்பா. அந்த தம்பி அதுக்கெல்லாம் போகவே போகாதுப்பா. அதெல்லாம் கிடையாது. எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் தான் சொல்கிறேனே, போக மாட்டார். ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் சொல்கிறோம், அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே சரத்தை பார்த்த வரைக்கும் அந்த ஏரியாவில் எல்லாமே நல்லவங்க தான் சொல்லுவாங்க தவிர இது வரைக்கும் யாரும் இந்த தம்பி இப்படிப்பட்டவங்கன்னு சொன்னது கிடையாது. ஆமாம், உதவிலாம் பண்ணுவாரா? நல்ல உதவிப்பா. இப்போ லக்ஷ்மி நகரில் கூட ஒருத்தங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு டீ கடை வச்சு 1.5 லட்சம் ரூபா கிட்ட டீ கடை வச்சு எல்லாம் செலவு பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் பண்ணார், உதவி செய்வார்ப்பா. கேட்குறவங்களுக்கு உதவி செய்வார். அதெல்லாம் நல்லது பண்ணுறாரு விஜய் அவரும். ஆமாம், ஒரு சிலவங்க நல்லது பண்ணால் அது வரதானப்பா செய்யும். எல்லாம் இது பண்ணிட்டு தான் போகணும். நல்லது செஞ்சவங்களுக்கு வரதான் செய்யும். அதெல்லாம் தாம்பரம் மக்கள் நம்புறாங்க. இப்போ எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்ப்பா, நல்லா சப்போர்ட் பண்ணாங்களேப்பா. அப்படி இருந்தால் வந்திருக்க முடியாதுல்ல. அவர் நல்லது செஞ்சனால தானே வந்திருக்காரு, இல்லாட்டி எதுக்கு வர்றாரு அவர்? நம்மளுக்கு 4 பேர் வேணுன்றதுக்கு அவர் செய்கிறாரு. 4 பேர்ட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு தான் செஞ்சார் அவர். சரத்தை ஒரு பிரச்சனை வந்துட்டு அது ப்ரூவ் பண்ணணும். லேபுக்கு போனோம், அங்கே மெடிக்கலில் வந்து இது எடுத்து அது என்ன மாத்திரைன்னு கொடுத்து அவங்க வந்து கொடுத்து மெடிக்கல் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறார், எதுவும் பண்ண முடியும். இவங்களா வந்துட்டு உடனே வெளியே வந்து திமுக காரணம் எதுக்கத்தாலும் கொச்சப்படுத்தி பேசினே வெளியே வந்துன்னா எப்படி வெளியே வந்துட முடியும்? இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களை வெளியே வர சொன்னால் வந்துட்டாங்களா? இவங்கள 2 வருஷம் பொறுத்து தான் இவங்க வந்துட்டு அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றினாங்க. உடனே வெளியே வந்தோன்னா சரத்தை வெளியே வந்துடுனாங்க. எப்படி வெளியே வந்துடுவார் விஜய்? எப்படி வெளியே அனுப்பிச்சுடுவார் முதல்வர்? அனுபவத்துக்கு ரூல்ஸ் இதா எடுத்து ப்ரூவ் பண்ணுங்க. உடனே இன்னும் கொச்சப்படுத்திக்கின்னு அப்புறமா பொம்மை இவர் இது பண்ணுவார், இதெல்லாம் பேசுங்க. போராட்டெல்லாம் பண்ணுவாங்க தான். சேகர்பாபு பண்ணுறாருன்னா அவரு கொள்ளடிச்சு வச்சுக்கிறாரு, கொள்ளடிச்சு நாசம் பண்ணிட்டார் கோயிலுங்களையே. அப்புறம் அவர் அப்படி பண்ணி தான் ஆகணும் அவங்க இதில் இருந்துன்னு. அப்புறம் பப்ளிசிட்டி தான் பண்ணுறாங்க அவங்க. ஜனங்களை வந்து திசை திருப்படுத்துது. இப்போ ரோடு எந்த மக்கள் வந்து ரோட்டில் வந்து பேசுகிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் வந்துட்டு ரோடுக்கு வந்துட்டாங்க. பொதுமக்களுக்கு வந்த 1 மாதத்துல நிறைவேற்ற முடியுமா?
இல்லை இன்றைக்கே கல்யாணம் பண்ணி ஊற்று நாளையே குழந்தை பெற்றுக்கணும் பெற்றுக்க முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. 10 மாதம் ஆனால் தான், மினிமம் 8 மாதம் ஆனால் தான், அதுக்கப்புறம் தான். இல்ல ஸ்டாலின் 6 மாசத்துல ஆட்சி அது எப்படி கவுத்து முடிஞ்சால் கவுத்துக்கு சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம். அப்போ நாங்கள் ஃபுல் மெஜாரிட்டியில் உட்காந்துக்கிறோம். இப்போ பாண்டியன் தான் பேசினார்ல கம்யூனிஸ்ட்லேருந்து, என்ன சொன்னார்? இந்தமாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நீ உன் இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்கலாமா? ஏன் கொஞ்ச நாளைக்கு ஆட்சி ஆளை விடுங்களேன். நீங்களே தான் சாப்பிட்டுன்னு இருக்கணுமா? 47 வருஷமா இல்லை பதவி நீக்கணும். பதவி எப்படி நீக்க முடியாது? நீ கூட தான் பதவி, உன்னுக்கு தான் பதவி நீக்க சொன்னாங்க. நீ வந்து உக்காந்துலேருந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த திமுகவில் இப்போ இவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாரு? நாங்கள் சரியான படிக்கு மகளிருக்கு வந்து மகளிர் தொகை கொண்டு போகிறதுனால நாங்கள் தோத்துட்டோன்றீங்க. ஏன் சொல்கிறீங்க? 2வது வாட்டி லிஸ்ட்டு எழுதுனீங்க, வரல அவங்களுக்கு, எல்லாம் சேர்த்து கவுத்தாங்க, அவ்வளோதான். எல்லா இடத்துலையுமே வந்து இல்லாத பிரச்சனையெல்லாம் இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு மக்கள்கிட்ட வந்து தப்பான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து கொண்டு வந்துட்டு இன்டென்ஷனாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி வந்து ஏன் முடிச்சூரில் வெள்ளம் வந்தப்போ கூட வந்து யாரும் வந்து பார்க்கல. இதுக்கு முன்னாடி 10-15 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எந்த ஒரு இபி பிரச்சனைக்கோ மக்களுடைய எந்த ஒரு அடிப்படை தேவைகளுக்கான எதுவுமே வந்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணல, போராட்டம் பண்ணல, தேவைகளை வந்து பூர்த்தி செய்யலை. இது வந்து பிரச்சனை எவ்வளவோ பேசிக்கான பிரச்சனை இருக்குது மக்களுக்கு. அதை பற்றி ஒரு ஆக்கப்பூர்வமாக வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து அவங்க வந்து போராட்டம் பண்ணி அதை வந்து பண்ணி கொடுத்தா கூட அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு பேராவது இருக்கும். ஆனால் அதை பற்றி கேர் பண்ணாமல் ஒரு தனி மனித தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. தாம்பரம் எம்எல்ஏ கூட இருந்த சர்க்கிளில் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து டிஎம்கே யாருனா இருந்திருக்கலாம். இப்போ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்தவங்களே கூட இருந்தவங்க தான் இது போல் பண்ணியிருக்கான சான்சஸ் வந்து அதிகம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க வெவ்வேறு கட்சியில் இருக்கிறப்போ என்ன ஆகுனாக்கா அதனுடைய இன்டென்ஷன் வந்து டோட்டலாக வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேனே கண்டி. மற்றபடி அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பான்றது 0%. அவர் அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அது சும்மா வந்து இப்போ என்னன்னா நியூஸில் ஒரு பாட்டு நம்ம 10 முறை போட்டு காமிச்சோன்னா பாட்டு மனப்படம் ஆகிடும். அந்த தாட்டில் தான் அவங்க வந்து ஒரு விஷயத்த அவங்க நியூஸ் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் ஒரு விஷயத்த தப்பாக இருந்தாலும், அதாவது ரைட்டாகவே இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் அது வந்து 10 டைம் ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுனாக்கா மேபி அப்படியா இருக்கலாம் அப்படின்ற தப்பான ஒரு இன்டென்ஷன் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஐபிஎல் கிரவுண்டில் நிறைய பேர் இருப்பாங்க, 50,000 பேர் இருப்பாங்க, முன்னாடி பண்ண முடியும். இல்லை அப்படி பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? பக்கத்தில் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க, கேமரா இருக்குது. அப்படி போயிருந்தா கூட தள்ளாற மாதிரியோ இல்லை யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இது பண்ணுற மாதிரி அவர் தெளிவாக போட்டிருக்காரு. போகிறது யார் வேணாலும் போகலாம்ல. ஏன்னா அது கொடுத்த டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த டாக்டரே வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. நான் தான் என்னுடைய இதில் தான் வந்து கொடுத்துருக்கேன்னு அவரும் சொல்கிறாரு. கூட இருந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் வந்து அங்கே போனவங்களையும் தெளிவாக சொல்கிறாங்க. அவங்கள தவிர இப்போ இவங்க வந்து பார்க்கலல்ல. இவங்க இப்போ கூட இருக்கிறவங்களே அவங்களே விட்னஸ்ஸு, அவங்களே தெளிவாக சொல்கிறாங்க இது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. இது சும்மா வந்து என்னென்னா பூச்சாண்டி காட்டுற வேலை தான்.